தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கை கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால விருச்சக ராசிக்காரர்களுக்கு, என் அன்பு உறவுகளான விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருஷம் பிறக்கிறது. அன்னை அபிராமி 16 செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறா. இந்த பராபவ வருஷத்தில் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. ஆமாங்க, உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களும் தீரப்போகிறது, பாரங்களும் நீக்கப்பட போகிறது. இந்த விருச்சக ராசி பிள்ளைகளுக்கு இந்த உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிறது உணரப் போகிறீங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். விருச்சக ராசி பிள்ளைகள் இந்த வருஷத்தில் எத்தனை பாசிட்டிவ் அமையுது, எவ்வளோ நெகட்டிவ் இருக்குது, எப்படி அதை பாசிட்டிவாக மாற்றணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் கிடைக்காத சில வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் அமையப் போகிறது. குடும்ப நலன்களில் ஒரு நல்ல உத்தமமான சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. உத்தமமான சூழ்நிலை. சில பேரை எப்படி சந்திக்கணும், எப்படி பேசணுங்கிற அணுகுமுறைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்க போகுது. சார், நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு ரெகக்னைசேஷனே கிடைக்கல, நான் இந்த அளவுக்கு நான் கீழே இறங்கி வேலை பார்க்குறேன் சார், எனக்கு ஆனால் ஒரு யாரும் பாராட்ட மாட்டுறாங்க, ஏன் சார் இப்படி இருக்குன்னு கேட்குற என் விருச்சக ராசி உறவுகளுக்கு உங்களுக்கு அதற்கான இன்க்ரிமெண்ட் இப்போ கிடைக்க போகுது. விருச்சக ராசியை பொறுத்தவரை சனி பகவான் 5வது வீட்டிலையும், குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை 8வது வீட்டில் இருக்கார். ஒரு 9வது வீட்டுக்கு வருகிறார். அதுவே உங்களுக்கு பெரிய பலத்தை இந்த வருஷத்தில் கொடுக்க போகுது. அதாவது ஆனி மாதத்திலிருந்து ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார் குரு பகவான். அது வைகாசி 10 தேதியிலேயே உங்களோட வைகாசியோட ஸ்டார்டிங்கே நீங்கள் தான். அதனால் உங்களோட லைஃப் தாறுமாறாக முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள், நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக பராபவ வருஷம் விருச்சகத்துக்கு அமைகிறது. பண லாபம் ஏற்படும், பணத்தில் லாபம் ஏற்படும். செலவை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க, அதில் நிறைய சேமிப்பீங்க, நிறைய சவால்களில் ஜெயிப்பீங்க. அத்திரி புத்திரியாக சில விஷயத்தில் நானாக செஞ்சேன் பரவாயில்லையே அப்படின்னு காலம் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அதிகமாக நேசிச்சிங்க அப்படின்னா, ஒரு மறைமுகமாக ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுருந்தீங்கன்னா, அந்த விருச்சக ராசிக்கு இப்போ நேராகவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல கொஞ்சம் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக கண்காணிச்சிக்கிங்க. அதாவது ஒரு ஓப்பனாக சொல்லப்போனால், பொண்டாட்டிக்கு பிடிக்கலைன்னா அதை செய்யாதீங்க, புருஷனுக்கு பிடிக்கலைன்னா அதை செய்யாதீங்க. பிடிக்காத செஞ்சு அதனால் பிறகு பிரச்சனை ஏற்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல அதை பிடிக்காதது செய்யாமல் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் போயிடும். சவால்கள்ங்கிறது அந்த இடத்துல தான் உருவாகும். சில தைரியமாக சில முடிவை எடுங்க. தைரியம்னா என்ன பண்ணணும்? ஒன்று வேணும்னு நினச்சா இன்னொன்று வேணான்னு நினைக்கணும். அது பேர் தான் தைரியம். சார், எனக்கு ரெண்டுமே வேணும் சார் அப்படின்னா அது பேர் தைரியம் இல்லை. அந்த ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறத விட ஒன்று எது கிடைக்குதோ அதை இது எனக்கு வேணும் அப்படின்னும் போது இன்னொன்று மறுத்துட்டு உள்ளே எடுக்கணும். அதுதான் இப்போ நேரம். மறுக்கிறதுக்கு மனசை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரி, மறுத்துட்டோமே சார், திருப்பி அது கிடைக்காம போயிடுச்சுன்னா எந்த பக்கம் நம்பி உள்ளே போகிறீங்களோ அந்த பக்கத்து மூலமாக அடுத்த பக்கத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ பாயிண்ட்டு புரியுதா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் நெகட்டிவாக என்ன சுவாமி நடக்கும்? நிறைய கோபம் வரும். இந்த வருஷத்தில் இன்னும் தாறுமாறாக கோபம் வரும். கொஞ்சம் நெஞ்ச கோபம் வராது. என்ன காரணம்? நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்காது, அதனால் கோபம் வரும். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நடத்தணும் அப்படின்னா சில பேரை நம்பி அவங்களோட தான் பயணம் பண்ணணும். அது வீட்டில் இருக்கிற உறவுக்காரவங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். எங்கே போகிறோமோ அங்கே இருக்கிற சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி விருச்சக ராசி இந்த காலகட்டத்தில் பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். அப்போ இந்த கோபத்தை குறைச்சிக்க முடியும். நிறைய ஹாட் வாட்டர் குடிங்க. அது மாதிரி ரகசிய பிரச்சனைகள் ஏற்படும். ரகசியமாக ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இப்போ பிரச்சனை தான். அதில் தான் ரொம்ப டீப்பாக கவனித்து இருக்கணும். ஒரு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்வேர்டுக்கு 2 பாஸ்வேர்டு போட்டு வச்சிங்க செல்லில். நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே கவனமாக இருங்க. ரகசியம் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அது மூலமாக பிரச்சனை ஏற்படும். ஆக ரகசியம் இல்லாமலாம் இருக்க முடியாது. ரகசியம் அவசியம். ஆனால் ரகசியத்தை பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இதை யார் சார் கண்டுக்க போகிறாங்க, இதில் யார் சார் தெரிய போகுது, நான் என்ன சார் அப்படின்னுவாங்க. அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்.
விருச்சிக ராசிக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதை கூட ரகசியமாக வச்சுங்க. சார் என்ன சார் நட்புங்கிறது ஒரு ரகசியமா சார்? உங்களுக்கு நட்பு சார், அதை இன்னொருத்தவங்களுக்கு அந்த நட்புனா பிடிக்காது. புரியுதுங்களா? உங்களை இன்னொருத்தவங்க சொந்தம் கொண்டாடுறதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? பிரச்சனை பெருசாகுமே. அப்போ அதனால் என்ன ஆகும்? அதை ரகசியமாக ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஒரு ஃபோனில் மெசேஜ் பண்ணுறது கூட ஒருத்தவங்களுக்கு ரகசியமாக பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லாமல் போயிடும். ஏன்னா இது இருக்கிறதுனால மன அழுத்தம் ஏற்படும். நமக்கு பிபி சுகர் இது மாதிரி வந்துடும். உடல் சோர்வு ஏற்படும். இந்த வருஷத்தில் என்னென்னா உடல் சோர்வு ஏற்படும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, உடம்பில் சோர்வு நீக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம், காலையில் சாயந்தரம் குளியல் போடுங்க. அதே மாதிரி ஹாட் வாட்டர் நிறையா குடிங்க. கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை சாப்பிடாதீங்க. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் பார்த்தீங்கன்னா ஹனுமானையும் வழிபாடு பண்ணுங்கள். சிவனையும் ஹனுமானையும் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை ரகசியத்தில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிங்க. கெடுதல்கள் எதுவும் வராது. நம்ம நடந்துக்கிறது கடவுளுக்கு கரெக்டாக, கடவுள் நமக்கு சரியான ரூட்டை போட்டு கொடுத்துருவார். அப்படி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி நிமிஷத்தில் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. கவனிக்கிறதுல தான் இந்த வருஷத்தையே கடக்க போகிறோம். பொதுவாக சொல்லுவாங்க, நல்லா கவனிக்கிறேன் ஐயா அப்படின்வாங்க. வரவங்களையும் நல்லா கவனிக்கணும், இருக்கிற விஷயத்தையும் நல்லா கவனிச்சுக்கணும். கவனிப்போமா? நல்லது நடக்கும். பராபவ வருஷத்தில் முக்கியமான பகுதிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறோம். இத்தனை விஷயங்களை இப்போ பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னோம். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது உங்களுக்கு பெரிய பலன். உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும், வேலை விஷயங்களில் மாற்றம் ஏற்படும், பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் கன்ஃபார்மாக நல்லா அமைவாங்க. பழையதை விட புதிய தொடக்கங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். பழையதை விட புதிய தொடக்கங்கள், ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்த போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம் இந்த வருஷத்தில், அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்கிங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் எடுங்க. ஆன்மீகம், குரு மந்திரம். காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள், மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பராபவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை கொடுக்கும். அது உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு, வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் நம்புங்க, இதுதான் உண்மை. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டத்திற்கான தேவதைகள் உங்களுக்கு மிக ரகசியமாக அனுகூலத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா அந்த மேஜிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியும் அப்படின்னா, இந்த 11 நிமிஷம் ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும் எடுத்துங்க, 11 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷத்தை எடுத்துக்கணும், 48 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரத்தை எடுத்துக்கணும் ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்துக்கு 48 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஒரு பிளானாக எடுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் மன அமைதியாக இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல குளிர்ந்த இடம், உங்களுக்கு பிடிச்ச இடமெல்லாம் குளிர்ந்த இடம், அங்கே உட்காந்துருங்க. பிடிச்ச நேரத்தில் உட்காருங்க.
கட்டாயமாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்திங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது. ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைக்கிது, அதில் ஒரு 11 நிமிஷத்தை எடுத்துக்கிறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம், அதை வாட்ச் எடுத்துக்கிறோம், இல்லை செல்ஃபோன் எடுத்துக்கிறோம், கரெக்டாக டைம் பார்த்துக்கிறோம். செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அந்த இடத்துல ஒலி இருக்கவே கூடாது. நல்ல கவனிங்க, ஒலி இருக்கவே கூடாது, அதுதான் முக்கியம். கண் திறந்து பார்த்ததுன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். நம்ம பக்கத்தில் ஃபுல் லைட்டு ஹோல்டரில் உட்காரக்கூடாது. அந்த இடம் டம்மியாக இருக்கணும். ரொம்ப அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. அந்த நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும், நம்மளை கண் எரிச்சல் அளவுக்கு இல்லாமல் ஒரு 11 நிமிஷம் அமைதியாக எதையாவது ஒன்றை உற்று நோக்கி அப்படியே இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துங்க, அந்த மனசை அப்படியே காம் பண்ணுங்க. அடுத்த நாளுக்கு இந்த மனசு இயங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 11 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் முதல் 11 நாள்லேயே முன்னேற்றம் ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறமா இந்த 11 நிமிஷத்தை எப்படி கடக்கணும் அப்படின்னா, இதை தொடர்ந்து செய்யணும். டெய்லி வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வரணும். அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு தான். இந்த 48 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இடம் மாறணும், இடம் மாறணும், பணம் வரணும்னா பணம் வரணும், அதை மட்டும் சிந்திக்கணும். வேறு அப்பயும் செல்லெல்லாம் மியூட்டில் இருக்கணும், அதாவது ஃப்ளைட் மோடில் இருக்கணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 மணி நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, அந்த 48 நிமிஷம் யோசித்ததை அந்த 2 நாள், அந்த 48 மணி நேரத்தில் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதற்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி அடைவீர்கள். இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 11 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 மணி நேரத்தை மறந்துடாதீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.